வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம சங்குப்பூ வச்சு ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பூவை நான் இப்போது இதோடைய இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு அலம்பி எடுத்துன்னு வந்துடுறேன். பாருங்கள், அலம்பின்னு வந்துட்டேன். நான் இப்போது ஒரு சின்ன டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இந்த ப்ளூவெல்லாம் இறங்கும். ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஸ்டவ் ஏற்றிடுறேன். கொஞ்சம் கொதிச்சுன்னா அந்த ப்ளூவெல்லாம் அதில் இறங்கிடும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அதில் இருக்க ப்ளூவெல்லாம் இறங்கிட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஆற வச்சுக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வில் இந்த கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். சிம்மில் வச்சிடுறேன். நான் ஒரு 1/2 லிட்ரு பால் வச்சுருக்கேன். ஏற்கனவே காய்ச்சிட்டேன். திருப்பி இதில் ஊற்றி சூடு பண்ணிடுறேன். நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தால் நல்லா கொதித்த பின்ன சங்குப்பூலாம் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே காய்ச்சிட்டேன். ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா வடிகட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது நம்ம இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். பாருங்கள், தலை தட்டி தான் எடுத்துருக்குறேன். 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், பால் கொஞ்சம் சூடாகிடுது. இப்படி கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த சங்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஊற்றிடலாம். அதை ஊற்றிட்டு கை விடாமல் கலரணும். அதை ஊற்றின பின்ன கலரிட்டே இருக்கணும். ஏன்னா திக்காக டக்குன்னு கட்டி பிடிச்சிடும். அதனால் கலரிட்டே இருக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். பால் கொஞ்சம் குறுகி வந்திருக்கு. சிம்லேயே தான் வச்சுருக்கேன். கலரிட்டே இருக்கேன். பால் கொஞ்சம் குறுகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பன்னீரும் முந்திரியும் அரைச்சி போடலாம். பாருங்கள், ஒரு 8 முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு பன்னீர் துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சிட்டு அந்த விழுதை அதில் போட்டோம்னா ஃப்ரெஷ் க்ரீம். இதில் தான் கடையில் ஃப்ரெஷ் க்ரீம்னு வைக்கிறான். நம்ம இதை வீட்டிலையே செஞ்சு போட போகிறோம். முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி எடுத்து வந்துடுறேன். இந்த டம்ளரால் ஒரு டம்ளரு சர்க்கரை வச்சுருக்கேன். இதையும் சர்க்கரை போட்டுட்டேன். கலரினே இருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆகிடும். சர்க்கரை கரைஞ்ச உடனே இந்த முந்திரியும் பன்னீரும் அரைச்சேன் இல்லையா, அதை போட்டுடலாம். பாருங்கள், முந்திரி பன்னீர் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றினேன். அது நான் காமிக்கல. கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சின்னு வந்திருக்கேன். இதை நம்ம இப்போ அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுடலாம். பாருங்கள், கொதிக்குது. அடிக்கடி இப்படியே கலரி விட்டலாம். கொஞ்சம் கூட திக்கானும், கொஞ்சம் கூட கொதிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது.
பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள். நம்ம இப்போது கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் கூட திக்காகட்டும் பாருங்கள். கொஞ்சம் கூட திக்கான பின்ன நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் திக்னஸ் ஆகிட்டு நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பின்ன ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் பொறுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஆறிட்டு நான் இந்த கிண்ணத்தில் ஊற்றி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 4 மணி நேரம் பொறுத்து பார்க்கலாம். மூடிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். 4 மணி நேரம் பொறுத்து பார்க்கலாம். 4 ஹவர் ஆகிடுத்து. இந்த மாதிரி தான் கட்டையாக இருக்குது. நம்ம இன்னொரு வாட்டி மிக்சியில் போட்டு அடித்து ஸ்மூத்தாக ஆக்கிடலாம். பாருங்கள் மிக்சியில் அடித்து எடுத்துன்னு வந்துட்டேன். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ இதை நம்ம ஐஸ் டப்பாவில் ஊற்றிடலாம். பாருங்கள் ஐஸ் டப்பாவில் ஊற்றிட்டேன். நான் கொண்டு சாக்லேட்டை துருவி வச்சுருக்கேன். இதை மேலால் போட்டு விட்டுடலாம். இப்போ இதை மூடி ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சு 4 ஹவர் பொறுத்து பார்க்கலாம். மூடிட்டேன், ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சு 4 ஹவர் பொறுத்து பார்க்கலாம். ஐஸ்கிரீம் வெளியில் எடுத்துட்டேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை நான் ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன். இதை பாருங்கள் எடுத்து காமிச்சிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். சங்குப்பூவில் செஞ்சது. இப்போ சங்குப்பூலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.